வணக்கம். சிப்பாங் பண்டார் பாரு சாலா தெங்கி அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலோட ஈஷுவை ஒட்டி சில விஷயங்கள் காட்டு தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பதிவு மூலியமாக சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கேன். காரணம் 1008 soil ப்ராஜெக்ட் மூலியமாக நான் ஒரு 1500 ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இதில் 900 ஆலயம் மட்டும்தான் எனக்கு மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஸோ எல்லா கோவிலுக்கு போகும்போது நான் கண்டது என்ன, நான் பார்த்தது என்ன, நான் ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னு இந்த பதிவு மூலமாக நான் தெரிவுபடுத்துகிறேன். பொறுமையாக கேளுங்க. மலேசியாவில் எத்தனை கோவில் இருக்குது, எதுக்கு இத்தனை கோவில் இருக்குது, இந்த கோயிலெலாம் வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு பல கேள்விகள் எழும். இதெல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு இருக்கிற கோவில்ல என்ன இருக்கு, என்ன இருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. காரணம், நான் போன 1500 கோவில்ல 1500 டைப்பான மேனேஜ்மெண்ட், 1500 டைப்பான ஐயர், 1500 டைப்பான தலைவர்கள், 1500 டைப்பான பக்தர்கள், 1500 டைப்பான மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அம்சத்தோடையோ அதுல கூட்டும் இருக்கும், அதுல பேட்டும் இருக்கும். சில கோவில்கள் எக்ஸாம்பிளும் எடுத்துக்கலாம், சில கோவில இந்த கோவில் மாதிரி எக்ஸாம்பிளை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்ற ஒரு கோவிலும் இருக்கு. சில கோவில்ல சிசிடிவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கருத்துக்களை நான் படிச்சிருந்தேன். சில கோயில்ல சிசிடிவி இல்லாத பட்சம் அது அந்த கோவிலோட வளத்தை பொறுத்து இருக்கு. ஆனா சில கோவில்ல கோவில் மேனேஜ்மெண்டோட ஃபோன் நம்பரே இருக்கிறது இல்லை. பார்க்கணும்னா ஃபோன் நம்பர் எங்க போடணும்? இந்த அம்பாள் கோயிலோ இல்ல முருக கோயிலையோ இல்ல சிவன் கோவில்லையோ கோவிலுக்கு முன்னாடி இருக்கும்போது கீழுக்கு ஒரு சைட்ல வந்து ஃபோன் நம்பர் போடணும். தலைவரோட ஃபோன் நம்பர், துணைத் தலைவரோட ஃபோன் நம்பர், இல்ல அர்ச்சகரோட ஃபோன் நம்பர், இப்படி போட்டிருந்தாதான் கோவிலுக்கு வர்றது போது ஏதாச்சும் தேவைகள் இருந்துச்சா கால் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பக்தர்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு தேவை, ஏதாச்சும் ஒரு பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ஒரு நன்கொடை கொடுக்கறதும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோமா அந்த கோவில்காரங்க நம்பர் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கு. கந்தாண்ட அந்த கோவிலுக்கு உண்டான ப்ரோக்ரஸ் செய்யறது வந்து தாமதமா ஆக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு கூகுள்ல அப்டேட் பண்றது, சோசியல் மீடியால அப்டேட் பண்றது. இப்ப இருக்கிற நவீன காலத்துல எல்லாரும் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னு அறிக்கையை கொடுத்து தெரிஞ்சுக்கிறதோட சோசியல் மீடியா பதத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால சோசியல் மீடியா விங் எல்லா ஆலயத்துக்கும் முக்கியம். ஆனா இதெல்லாம் தவறதுனால அந்த கோவில் 140 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னு சொல்ற அந்த ஒரு டீடைலிங்கும் அதோட ரெக்கார்டும் அதை அர்க்கிப்பும் பண்ண முடியாம போயிருது. இது ரிலேட்டடா ஒட்டி புது தலைமைத்துவம் ஏறின கையிட பழைய ரெக்கார்ட்லாம் அழிச்சிடுறாங்க. சில பேர் வந்து இந்த கோயிலோட வரலாறே தெரியாதவர் தலைவராக இருக்காரு. இத்தனை வருஷம் கோயில் கேட்டோமா, சுமாரா ஒரு 80 வருஷம் இருக்கு. ஏன்னா எங்க பாட்டியே 80 வருஷம் ஆனாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த கோயில் சொல்றாங்க. அதுக்குண்டான போட்டோஸ், லீகல் டாக்குமெண்ட், லீகல் ஆஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சேகரிக்கிறது வந்திருக்கிற தற்பொழுது இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் தான். கம் டு சிசிடிவி. சிசிடிவி எந்த அளவுக்கு அவசியம் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல கோவில்ல திருடு போகுது, இல்ல தவறான விஷயம் நடக்குது, நம்ம கோவிலுக்குள்ள பிச்சாமசம் பண்ணிட்டு அம்மன் சிலையை உடைச்சிடறாங்க, ஐயன் சிலையை உடைச்சிடறாங்க. சில பேர் நம்ம ஆளுங்களே ஐயாவோட சூளத்தையோ அம்மாவோட தீச்சட்டையோ ஏன் அம்பாலே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பா சிசிடிவியை புகட்ட வேண்டியது இருக்கு. ஆனா சிசிடிவியோட விலை, அதோட மந்த்லி கிளவுட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. இப்படின்னு சொல்லும் போது சில ஐயா கோயில் ரோட்டோரத்தில் நான் பார்த்திருக்கேன், அவங்களே சாதாரணமா ஒரு சிசிடிவி போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் மானிட்டர் பண்றதுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு சிசிடிவில பார்த்தோமா மோஷன் டிடெக்ஷன் இருக்கு. ஆளுங்க யாராச்சும் கோயிலுக்குள்ள போந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓனருக்கு வந்து சிக்னல் கிடைக்கும், யார் நம்ம கோயிலுக்கு வரான்னு பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கருதி எல்லா இடத்துலையும் சிசிடிவியை புகட்டுறதுக்கு அட்லீஸ்ட் 2 இடத்துலயாச்சும் புகட்டுறதுக்கு கண்டிப்பா கோவில் கமிட்டி மெம்பர்ஸ் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு ஏத்த மாரி அந்த கோவிலோட பக்தர், இந்த கோவில் எனக்கு சேஃப்டி இருக்கா இல்லையான்னு தெரியல, நாங்க சிசிடிவியை சப்போர்ட் பண்றோம், நாங்க கமிட்மெண்டா கொடுக்குறோம் சொல்லிட்டு பக்தர்களும் அந்த ஆலயத்துக்குள்ள வந்து அவங்களோட பங்களிப்பும் தெரிய வைக்கணும். சில காமெண்ட்ஸை படிச்சிருந்தேன், இந்த கோவில பூசாரி இவ்வளவு தகரான முறை நடந்துக்கிறாரு, இந்த கோயில பூசாரி இந்த மாரி ஒரு கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அவங்களோட பாஸ் ரிப்போர்ட், அதாவது ட்ராக் ரிப்போர்ட், இவங்க இதுக்கு முன்னாடி எந்த பாடசாலையிலேருந்து வந்தாங்க, எந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்சாங்க, அவங்களோட ரெக்கார்ட் என்ன, அவங்க இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு என்ன ரீசன், அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா இருந்தால் அவங்களோட டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், அவங்களுக்கு விசா இருக்கா, நான் விசால வராங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ட்ராக் டவுன் பண்ணணும். அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கே பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். இதுக்காக பொதுமக்கள் வந்து பேக்கப் பண்ண போறதே இல்லை. இப்பொழுது அதிகமான அம்பாள் கோயிலில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருப்பணி கோவில்லாம் குறைஞ்சது ஒரு 60 வருஷம் இல்லாட்டி 100 வருஷம் கோயிலாக தான் இருக்கும். சில கோவில் எஸ்டேட் கோயில் தான். அதனால முன்னாள் இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கிறத வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா கோவில் வளர்ச்சி அடையும் போது அம்பாளோட சக்தியை ஏத்துறதுக்காக கண்டிப்பா கும்பாபிஷேகம் செஞ்சாகணும். இது கல்ச்சரா வர்றது, இது ஆகமம் படி இருக்கு. அடுத்து வரப்போற 12 வருஷத்துக்கு உங்களோட முயற்சி என்ன? 12 வருஷம் வரும்போது கடைசி 2 வருஷத்துல பாத்துக்கலாம் சொல்ற திட்டத்தை விட
12 வருஷம் வரப்போகுது. இப்பலேருந்து நம்ம என்ன செய்ய போறோம், என்னென்ன மாத்தி அமைக்க போறோம், என்னென்ன இணைக்க போறோம் சொல்ற திட்டத்தை வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஆகும். பக்தர்கள் சைட்ல வரும்போது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆச்சு பூச்சுனா கோயில் கட்டிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஏரியால நீங்க வசிக்கிற இடத்துல அந்த கோவில்ல நீங்க ஒரு மெம்பரா சேருங்க, இல்லாட்டி கமிட்டி மெம்பரா சேருங்க. அப்பதான் கோவில் படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா கோவிலும் சாதாரணமா மேனேஜ் பண்ண முடியாது. இதுக்கு கரண்ட் காசு கட்டணும், நிலத்து காசு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், ஐயருக்கு சம்பளம் போடணும், அம்பாளுக்கு பூஜைக்கு தேவைப்பட வேண்டிய இந்த பொருட்கள். அது மட்டும் இல்ல, திருவிழா வந்தா அதுக்கு ஒரு செட்டப் செய்யணும், அல்லது பிரதோஷம் வந்தா அதுக்கு ஒரு செட்டப், சஷ்டி வந்தா அதுக்கு ஒரு செட்டப். இதெல்லாம் செஞ்சாதான் பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க. பக்தர்கள் மூலியமாக காணிக்கை வரும். காணிக்கை வந்தாதான் இந்த சம்பளத்தை கொடுக்க முடியும், இந்த நிலத்து காசு கொடுக்க முடியும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, மேனேஜ்மெண்ட்னா அவங்களோட சொந்த காசை போட்டு தான் கோவிலை கட்டிக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி இல்லை. இது சில ஆலயங்களுக்கு மட்டும் தான் செய்றாங்க. சில ஆலயத்துல வருமானமே கிடையாது. சில கோவில்ல பார்த்தோமா 4 கோவில்ல பூஜாரிகள் அவர் முத கோயில முடிச்சுட்டு 2வது கோயில செஞ்சுட்டு 3வது கோயில செஞ்சு 4வது கோயில செஞ்சுட்டு போறவங்க தான் இருக்காங்க. இப்படி எதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு ஆலயம் சொல்றவங்க, நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க ஒரு மனு போட்டு இந்த ஆலயத்தை ரீலொகேஷன் பண்ணணும், அல்லது இந்த கோவில வந்து இன்னொரு கோவில் கூட இணைஞ்சு வைக்கிறதுக்காக நீங்க முன் வரணும். கண்டென்ட் செஞ்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நீ சீன் பேப்பருக்குள்ள வரணும். எதுவா இருந்தாலும் இந்த கோவில் பக்தருக்கானது. பக்தர் வந்தாதான் கோவில் வந்து இயங்க முடியும், செயல்பட முடியும். பக்தர் கோவிலுக்கு உண்டான உரிமைகளை வந்து தெரிவிக்கணும். நான் இந்த கோவில் வந்து வழிபாடுறேன், அதனால என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த கோயிலுக்கு இருக்கு, இந்த ஆலயத்துக்கு இருக்கு, இந்த தேவஸ்தானத்துக்கு இருக்கு, இந்த சன்னதிக்கு இருக்கு. அதனால எனக்கு பிடிச்சமான கோயிலோ எனக்கு விருப்பமான கோயிலுக்கு கண்டிப்பா என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நீங்க தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சா மட்டும்தான் அந்த கோவில் இயங்கி நிற்கும். அந்த கோவில் கமிட்டிக்குள்ள நீங்க போங்க. மட்டும் இல்ல, சில கோவில்ல மட்டும்தான் மகளிருக்கான ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் வச்சிருக்காங்க. சில கோயில்ல அந்த மகளிர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கவுண்டர்ல உட்காந்துருப்பாங்க. டெய்லி காலையில உட்காந்துருப்பாங்க, நடை சாத்தின பிறகு மத்திய நேரத்துல திருப்பி நடையை திறக்கும் போது கவுண்டர்ல உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு பெண் டெய்லி ஒரு கோவில்ல இருக்கிறதுனால அந்த கோவில் இன்னும் சேஃப்டியாக இருக்கு. இந்த அம்பாள் கோயில் மட்டும் இல்ல, மலேசியால இருக்கிற எல்லா திருத்தலத்திலையும் இந்த கருவறையில இருக்கிற சுவாமியை விட மனிதர்கள் பெரியவங்க கிடையாது. அதனால மனிதர்கள் கோவிலுக்குள்ள போற மாதிரி இருந்தாலும் ஜாதி, மதம், வேதம், மற்ற விஷயங்கள், பதவி, ஏழை, பணக்காரன், சின்ன பிள்ளைங்க, பெரிய அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆத்மா பெட்டி சுவாமி கிட்ட எப்படி வணங்குமோ அதுதான் லெவல். அதை தாண்டி எதுவும் கிடையாது. இந்த ஆலயத்துக்கு வர எல்லா ஆத்மாக்கும் ஒரு ஆத்மாலயம் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல அம்பாளை வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சு இதுக்கப்புறம் இந்த கோவில்லாம் நல்ல தலை தூக்கி நிக்க, நிறைய விஷயங்கள் பக்தர்களோட இணைஞ்சு இருக்க, அந்த பக்தர்களோட கமிட்மெண்ட்னால இந்த கோவிலும் செயல்படுறதுக்கு எல்லாம் வல்ல மகாமாரியம்மனை பிரார்த்திக்கிறேன்.